நான் இன்றைக்கி அரைக்கீரையை பற்றி சொல்ல போகிறேன். அரைக்கீரை இப்படி இருக்கும். சில பேருக்கு அரைக்கீரையை பற்றி தெரியாது. அது எப்படி இருக்கணும் தெரியாது. இப்படி தான் இருக்கும் அரைக்கீரை. இந்த மாதிரி இருக்கும். நான் ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா அலசணும். அலசிட்டு, ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும், அலசிட்டு நம்ம கீரையை வேக வைக்கணும். இதோட நன்மையை பார்த்தோன்னா இதில் கால்சியம் இருக்குது, ரத்த சோகைக்கு இரும்பு சக்தி இருக்குது, ரத்த சோகைக்கு நல்லது, நார் சக்தி இருக்குது, தாமிரம், புரத சக்தி, மலச்சிக்கலை போக்கும். இதை இவ்வளோ சக்தம் இருக்குது. இது வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டா நமக்கு நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும். இப்போ நான் கடையிறதுக்கு எப்படின்றத சொல்லித்தரேன். நான் புளிப்பு போட்டு தான் செய்ய போகிறேன். இதை பருப்பு போட்டும் செய்யலாம். சாம்பார் பருப்பு, அதாவது தோரம் பருப்பு இல்லைன்னா பாசி பருப்பு, இதுலேயும் செய்யலாம். நான் இன்றைக்கி புளிப்பு போட்டு, கொஞ்சமாக புளிப்பு போட்டு செய்ய போகிறேன். கீரையை நல்லா கழுவி அலசி எடுத்துன்னு வந்தாச்சு. இது கூட ஒரு வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சம் புளி, 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் கட் பண்ணி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கணும். வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா வேணால் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம், பச்சை மிளகா வேணால் பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் காஞ்ச மிளகா தான் இப்போ போட்டிருக்கேன். போட்டுட்டு கீரையும் அதோடு சேர்த்துக்கணும். குக்கரில் எல்லாம் ஒன்றா சேர்த்தாச்சு. தக்காளியை கட் பண்ணி, வெங்காயம் கட் பண்ணி எல்லாம் போட்டாச்சு. கீரையும் அதில் போட்டுட்டு குக்கரில் செய்கிறேன். இப்போ மூடிட்டு வேகட்டும். 3 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதும் கடைஞ்சிடணும். கீரை கடைஞ்சிட்டேன். இதை தாளிக்கணும். இப்போ இந்த மாதிரி நைஸாக இருந்ததுன்னா பசங்களுக்கு கொடுத்தா செரிக்கிற தன்மை இருக்கும். கொஞ்சம் திப்பியாக இருந்ததுன்னா பசங்களுக்கு அது ஜீரணம் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம், சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. அதனால் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. மத்தில் போட்டும் அரைச்சிக்கலாம், மிக்சியில் போட்டும் அரைச்சிக்கலாம். நீங்கள் அரைக்கும்போது உப்பு சேர்த்து அரைங்க திட்டமாக. தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு, நெய் போட்டு தாளிக்கிறேன். நெய் கொஞ்சம், கடுகு கொஞ்சம், ஒரு மிளகா. உங்களுக்கு காரம் வேணும்னா 2 மிளகா கூட போட்டுக்கலாம். தாளித்து கீரையில் போட்டுக்கோங்க. அப்படியே போட்டுட்டு கலரிட்டு அரைக்கீரை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.